ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதோட நிற்கிது கதை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு என்னென்ன நடந்ததுன்றது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச ஒரு உண்மையை இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி, சரிங்களா? அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். இந்த பாட்டு அப்படி இருக்கட்டும். எப்படின்னா, அவங்க அண்ணனும் மேஸ்திரியாக இருந்தார். எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவருக்கும் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கொத்தனாரா. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒரு ஊரில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து அவங்க மேரேஜ் ஆனாங்கன்னு சொன்னேன்னு ஒரு அம்மா, இவர்கிட்ட எங்கள் கொழுந்தனார் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களா அவங்க வீட்டுக்கார விட்டுட்டு. அப்போ எங்கள் மாமியாருக்கும் சுத்தமாக பிடிக்கலங்க. அதனால வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு வந்துட்டாரா. அப்போ வேலை செய்ய கட்டடத்தில் வந்து சித்தாளுங்கெல்லாம் பேசக்கொள்ள எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பேசக்கொள்ள அப்படிலாம் இருந்திருக்காங்க. எல்லாம் நல்லா வார்த்தைகளால் பேசக்கொள்ள எல்லாமே. திடீர்னு அண்ணனை கல்யாணம் பண்ணுவோம், அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே வரவும் எங்கள் மாமியார் எல்லாமே எல்லாம் சண்டை போட்டு எப்படா கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அவங்க என்ன பண்ணாங்க, மாசமாக வர ஆகிட்டாங்க, கர்ப்பமாகிட்டாங்க. அதனால குழந்தை பெக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்த புதுசுலேயே என்ன பண்ணிட்டாங்க, எப்படி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, முடிவு பிடிச்சிட்டாரு. எப்படி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணுவேன், எப்படி நீ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அப்படி பண்ணவும் அப்புறம் சரி எங்கள் மாமியெல்லாம் வந்து விளக்கி விட்டுட்டாங்க. அதோட சரி அவங்க அண்ணன் ஒய்ஃபை எதுவுமே தொடவே மாட்டார்.